குரூப் 1 தேர்வுக்கான நாட்கள் நெருங்கிட்டு வருது. தமிழக அரசோட உயர் அதிகாரியாக விருப்பப்படக்கூடிய எல்லோரும் கடுமையா பயிற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில வாரங்களை எப்படி பயன்படுத்தணும், பாட வாரியா எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு இனி தொடர்ச்சியா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக பட்டதாரிகள் அதிகம் எழுதக்கூடிய இந்த குரூப் 1 தேர்வை பத்தி சில அடிப்படை தகவல்களை பார்க்கலாம். அகில இந்திய குடிமை பணிகளான IAS, IPS, IFS அதிகாரிகளுக்கு அடுத்தபடியாக பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகளை தேர்வு செய்யும் குரூப் 1 தேர்வு இன்னும் சில வாரங்களில் நடைபெற உள்ளது. இதன் காரணமாகவே கடும் போட்டிகளுக்கு பிறகே இவர்களுக்கான வேலையும் கிடைக்கிறது. இத்துடன் குரூப் 1 அதிகாரியாக 12 வருடங்கள் பணியாற்றும் துணை ஆட்சியர், மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு IAS, IPS அதிகாரிகளுக்கு இணையான பதவி உயர்வும் அதிகாரமும் வழங்கப்படுவதால் TNPSC நடத்தும் தேர்வுகளில் மிக முக்கிய தேர்வாக இது அமைந்திருக்கிறது. உயர் அதிகாரிகள் பணிக்கான வாய்ப்பு என்பதால் குறைந்த அளவிலான காலி பணியிடங்களே ஆண்டுதோறும் அறிவிக்கப்படுகின்றன. இதனாலேயே இந்த தேர்வை 5 லட்சத்திற்கும் அதிகமான தேர்வர்கள் வருடந்தோறும் எதிர்கொள்கின்றனர். அரசின் கொள்கை முடிவுகளை வடிவமைப்பதில் இந்த அதிகாரிகளின் பங்கு அளப்பரியது. முதல் நிலை, முதன்மை மற்றும் நேர்முக தேர்வு என 3 நிலைகளில் நடத்தப்படும் இந்த தேர்வில் தேர்ச்சி நிலையும் தேர்வு முறையும் UPSC தேர்வு முறைகளுக்கு இணையாகவே இருக்கிறது. ஒரு பதவிக்கு 50 பேர் என்ற விகிதத்தில் முதல் நிலை தேர்வில் இருந்து முதன்மை தேர்வுக்கு தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். அதன் பின்னர் ஒரு பதவிக்கு 2 பேர் என்ற அடிப்படையில் நேர்முக தேர்விற்கு அழைக்கப்பட்டு தேர்வர்களின் ஆளுமை திறன் பரிசோதிக்கப்படும். இறுதியில் முதன்மை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும். முதல் நிலை தேர்வில் கேட்கப்படும் வினாக்கள் அனைத்தும் கொள்குறி வினாக்களாகவும், முதன்மை தேர்வில் விரிவான விடையளிக்கும் வகையிலும் வினாக்கள் இடம்பெறும். காலத்திற்கு ஏற்ப வினாத்தாளில் செய்யப்பட்டிருக்கும் மாற்றம் இந்த தேர்வின் தரத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. TNPSC தேர்வுகளில் மிக உயரியதும் மிக கடினமானதுமாக கருதப்படும் குரூப் 1 தேர்வுகளில் இடைவிடாது தொடர் பயிற்சியே வெற்றியை வசப்படுத்துகிறது. குரூப் 1 தேர்வுல மட்டுமில்லங்க, எல்லா போட்டித் தேர்வுகள்லையும் ஹிஸ்டரிக்கு முக்கியமான இடம் உண்டு. படிக்க சுவாரஸ்யமா இருந்தாலும் மதிப்பெண்களை எளிதில் தவறவிடக்கூடிய வாய்ப்பு இந்த பகுதியில் எப்போதும் அதிகம். அப்படிப்பட்ட வரலாறு பகுதியிலிருந்து கேள்விகள் எப்படி கேட்பாங்க, அதுக்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும்னு பயிற்சியாளர் ராஜேஷ் சொல்றாரு. அதை கேட்கலாம். எந்தெந்த செக்டார்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே கொஷின்ஸுங்கிறது 26 to 33 கொஷின்ஸ் இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 31 கொஷின்ஸ் வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு வந்து 2015 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 31 கொஷின் வந்து வந்துருந்துச்சு ஹிஸ்ட்ரியிலேருந்து. மேஜர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவுக்கு. மாடர்ன் இந்தியாவில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 14 to 18 கொஷின்ஸ் கிட்ட இந்த தடவை நம்ம எதிர்பார்க்கலாம் மாடர்ன் இந்தியாவில். அதுபோல் மிடிவல் இந்தியாவில் 4 to 6 கொஷின்ஸ். ஏன்ஷியன் இந்தியா இருக்கு இல்லையா, இதில் 7 to 11 கொஷின்ஸ். சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி எப்பொழுதுமே தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இது நடத்துறது வந்து தமிழ்நாடு அரசு இல்லையா. அப்போது சவுத் இந்தியாவை பற்றி, அதாவது தமிழ்நாடு பற்றி அதிகமான கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். 5 கொஷின்ஸ் கிட்ட சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருக்கலாம், என்ன ஏன்ஷியன் இந்தியானா என்ன, ஏன்ஷியன் இந்தியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் இந்தியாவில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதில் நம்ம எது ரொம்ப முக்கியமாக கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லுவோம். சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதுபோல் கற்காலம் ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியா. ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குப்தாஸ், மௌரியாஸ், மத சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஜெயினிசம், புத்திசம், இது போன்ற டாப்பிக்கை ஏன்ஷியன் இந்தியாவில் நம்ம கவர் பண்ணணும். இதில் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும் ஏன்ஷியன் இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அது மட்டும் இல்லாமல் வேத காலத்தை பற்றி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. இந்த வேத காலத்தில் என்ன சொல்லி கேட்பாங்கன்னா, புக்கை தவிர்த்து சில கேள்விகள் கேட்கலாம். ஏன், இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகேவா. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். புக்கை தவிர்த்தும் சில கேள்விகள் கேட்கப்படும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மாடர்ன் இந்தியா, வேதிக் காலம். ஓகேவா. இந்த மாடர்ன் இந்தியாவில் இப்போது இருக்கிற நதிகள் இருக்கு இல்லையா, அப்போது வேத காலத்தில் என்ன பெயர்கள் கொடுத்தாங்க, வேத காலத்தில் என்ன பெயர் கொடுத்தாங்க, லேண்ட் ஆஃப் 5 ரிவர்ஸ்னு எந்த நாட்டை சொல்கிறோம், எந்த ஸ்டேட்டை சொல்கிறோம், பஞ்சாபில் இருக்கிறது 5 ரிவர்ஸ் என்னென்ன, ராவி, பியாஸ், சட்லஜ், ஜீலம், ஜனாப். இதற்கு வேத காலத்தில் என்ன பெயர்கள் கொடுத்தாங்க, இது மாதிரி என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா ஜீலம்க்கு விட்டஸ்தா, ஜனாப்க்கு அஸ்கினி, பியாஸ்க்கு விபசா. இது போல் புக்கில் இல்லாத சில கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம்.
வரலாறு பகுதியில் கேள்விகள் பாடப்புத்தகத்திலிருந்து மட்டுமே கேட்க மாட்டாங்க. நடப்பு நிகழ்வுகளை ஒட்டியே வரலாற்று கேள்விகள் இருக்கும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா மிடிவல் இந்தியா. மிடிவல் இந்தியாவிலேருந்து நம்ம கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குறைந்த அளவிலேயே கேள்விகளானது கேட்கப்படும். 4 முதல் 6 கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம் மிடிவல் இந்தியாவிலேருந்து. சரி, மிடிவல் இந்தியா சொல்கிறோம் இல்லையா, மிடிவல் இந்தியாவில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம மேஜராக கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுல்தான்ஸ், முகல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுல்தானுக்கு பற்றியும் முகல்ஸ் பற்றியும், அதாவது சுல்தான்ஸில் எந்த டைனஸ்டிஸ் ஆட்சி புரிந்தாங்க, அந்த டைனஸ்டியில் என்ன விதமான கட்டடக்கலையை வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத சுல்தான்ஸில் பார்க்கணும். ஒவ்வொரு அரசருக்கும் அவை புலவர்கள் உண்டு, ஓகேவா? அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கணும் சுல்தான்ஸை பொறுத்தளவுக்கு. இதுக்கு ஸ்கூல் புக்ஸ் என்ன, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தாண்டி இதில் கேள்விகள் கேட்கப்படாது சுல்தான்ஸ்லையும் முகல்ஸ்லையும். இப்போ முகலாய ஆட்சியாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து முகல்ஸில் முதல் அரசர் யார், கடைசி அரசர் யாருங்கிறது ரொம்ப முக்கியம். முகலாய ஆட்சியாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் அரசர் யார், கடைசி அரசர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி. ஏன் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷெர்ஷா சூரியை பற்றி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டிமானிட்டைசேஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, டிமானிட்டைசேஷன் அதை பற்றி பேசணும் இல்லையா. அப்போது முத நாணயங்களை இந்த மக்களுக்கு தந்தவர் யார், அப்போது நவீன நாணயங்களின் தந்தைன்னு யார் அழைக்கிறோம், ஷெர்ஷா சூரியை தான். அப்படி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூட கொஞ்சம் ரிலேட் பண்ணலாம், ஹிஸ்ட்ரியும் ரிலேட் பண்ணலாம், ஓகேவா? பாடப்புத்தகத்தை தாண்டி வரலாறு பகுதியில் கேள்வி கேட்பாங்களான்னா நிச்சயம் கேட்பாங்க. ஏன்னா இப்போல்லாம் ஸ்கூல் எக்ஸாம்லேயே புக்குக்கு வெளியிலேருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குரூப் 1 எக்ஸாமில் கேட்காம இருப்பாங்களா? நிச்சயம் கேட்பாங்க. அப்படி பாடத்திற்கு வெளியே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம எப்படி தயார் செஞ்சுக்கணும்னு ராஜேஷ் சொல்கிறத கேட்கலாம். அதர் தென் ஸ்கூல் புக்ஸ் நம்ம எங்கெங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னென்ன செக்டார்ஸ் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ரெவல்யூஷனரி டெரரிசம், அதாவது புரட்சிகர இயக்கங்கள் சொல்லுவோம். புரட்சிகர இயக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா ஓகேவா, பெங்காலில் யார் இருந்தால் அனுஷிலான் சமுதி போன்ற அமைப்புகள். அடுத்து பஞ்சாபில் யார் இருந்தால், பஞ்சாப்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது யார், பகத்சிங் மட்டும்தான். பகத்சிங் இருக்கார் இல்லையா, அவர் ஞாபகம் வருவார். இவர் எந்த அமைப்பை சேர்ந்தவர், ஓகேவா, இவர் எந்த அமைப்பை சேர்ந்தவர். தமிழகத்தில் யார் வந்து புரட்சிகரவாதியாக இருந்தது, எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா யார் சொல்லலாம், மணியாட்சிங்கிறது நமக்கு என்ன ஞாபகம் வரும், மணியாட்சினா நமக்கு என்ன ஞாபகம் வரும், வாஞ்சி ஐயரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. திருநெல்வேலி கலெக்டர் ஆஷை கொண்டு இருப்பார். இது போல் இந்த புரட்சிகர இயக்கங்களை வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸில் கொஞ்சம் நோட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இது ஒன்று, இந்த செக்டார் ஒன்று. அடுத்து ஸ்கூல் புக்கை தவிர்த்து வெளியில் போகணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டோம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல் ரிவோல்ட்ஸ், பீசன்ட் ரிவோல்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸில் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது இந்த மலைவாழ் மக்கள் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு எதிர்த்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத படிக்கணும், ஓகேவா. இது வந்து ஸ்கூல் புக்ஸ் தவிர்த்து படிக்கணும். அடுத்து முக்கியமான தலைவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஜாட்டு கிருஷ்ணமூர்த்தி, அருணா ஆசஃப் அலி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் அந்தளவுக்கு இருக்காது. அன்னை தெரேசாங்கிறது ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. அன்னை தெரேசாவுக்கு நம்ம கிவ் மோர் கான்சன்ட்ரேஷன். என்ன ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் இவங்க 3வது புனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாங்க. இது எந்த ஊரில் அறிவிச்சாங்க, என்ன ரீசனுக்காக அறிவிச்சாங்க, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா. மன்னர், மக்கள், நாகரிகம், பண்பாடுன்னு ஹிஸ்ட்ரி எப்போதுமே படிக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் ஞாபகத்தில் வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ராஜேஷ் சொல்லக்கூடிய கான்செப்டில் படித்தா வரலாறு என்றைக்குமே மறக்காதான். அது எப்படின்னு இப்போ பாருங்கள். ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன நினைப்போம்னா, ரொம்ப படிக்க கஷ்டமாக இருக்கும், மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லுவோம். ஹிஸ்ட்ரிங்கிறது பொதுவாங்கிறது ஒரு மனப்பாடங்கிற விஷயம் கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் என்னது வரலாறுங்கிறது நம்ம சொல்லுவோம். வரலாறு இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து என்ன சொல்லலாம், வந்து இப்போ எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ணுவோம், எந்த ஆண்டு ஒரு சம்பவம் இருக்குன்னா வரலாறுங்கிறது ஒரு சம்பவம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு நிகழ்வு எந்தெந்த ஆண்டு நடைபெற்றது, அதில் முக்கியமாக யார் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க, அதனால் நமக்கு என்ன நிகழ்வுகள், அடுத்த நிகழ்வு என்ன நடக்குது, அடுத்த சீக்வன்ஸ் என்ன வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் எக்ஸாம்பிள் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நம்ம கூறணும் அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா என்ன சொல்லலாம்னா, நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் 1920 நடந்துச்சு இல்லையா. நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் என்னது, ஒத்துழையாமை இயக்கம். இதை காந்தி ஒரு மூவ்மெண்ட்டாக லான்ச் பண்ணுறாரு. ஏன் இதை காந்தி லான்ச் பண்ணுறாரு, ஒரு கொஸ்டின் தான். ஏன் அந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த சம்பவத்தை நோக்கி நம்ம பல கேள்விகளை கேட்கணும். ஏன், எதுக்கு, என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து என்ன சொல்லியிருக்கேன், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். இது ஏன் வந்தது அப்படி கேட்டிங்கன்னா ஒரு 4 காரணங்கள் இருக்குது. என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, 1919 ரவுலட் ஆக்ட் வந்திருக்கு. உலகப் போரில் நம்ம பங்கெடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதனால் மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்குது 1919. அடுத்து பார்த்திங்கன்னா ஜாலியன்வாலாபாக் படுகொலை இருக்குது. அடுத்து கிலாஃபத் இயக்கம் இருக்குது. இந்த கிலாஃபத் இயக்கம் சொன்னோன்னா, இந்த கிலாஃபத் இயக்கம் ஏன் வந்துச்சு, ஏன் வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க கிலாஃபத் இயக்கத்தை, 1914 to 1918 வந்து உலகப்போர் நடந்துச்சுல்ல, அதில் என்ன பண்ணாங்க, ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் டர்க்கியை 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க.
இப்போ வந்து ரோமில் வந்து யார் முக்கியம்? போப் இல்லையா? அதுபோல் டர்க்கியில் காலிஃபா, அதாவது அனைத்து முஸ்லீம் மத தலைவர்களுக்கும் காலிஃபா தான். அந்த காலிஃபா இருக்கார், அந்த போஸ்டிங்கை தூக்கிட்டு டர்க்கியை 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த காலிஃபா போஸ்டிங்கை ரீஸ்டோர் பண்ணணும்னு நம்ம கிலாஃபத் இயக்கத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, ஒன்றோடு ஒன்று ஒரு கொஷினை கேட்டோன்னா ஒரு சம்பவத்தை நோக்கி அப்படியே பின்னாடி நோக்கி கேள்விகள் கேட்டுக்கிட்டே போக போக என்னவாகும், நமக்கு ஈஸியாக நினைவில் நிறுத்த முடியும். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு மனப்பாடங்கிற விஷயம் கிடையாது. இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு குரூப் 1 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கட்டும், எந்த போஸ்ட்னாலும் ஹிஸ்ட்ரி ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். என்னங்க, வரலாற்று பாடத்தை தெளிவாக படித்து வரலாற்றில் இடம் பிடிக்க போகிறீங்களா? வெயிட், வரலாற்றில் இடம் பிடிக்க வரலாற்று பாடத்தை படித்தா மட்டும் போதாது, கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியம். இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த கான்செப்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்மளோட வெற்றியை தீர்மானிக்க போகுது. அப்படிப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம எப்படி தயாராகணும்னு பயிற்சியாளர் மனோ சொல்கிறாரு, அதை கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 6 months என்ன இந்தியாவில் நடந்தது, இன்டர்நேஷனல் லெவல் என்ன நடந்தது, ஸ்டேட் லெவல் என்ன நடந்தது அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்கறது தான் நம்மளோட மைண்ட் செட்டாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேருந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நமக்கு ஒரு விஷயம் லேகிங்காக இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க விஷயங்கள்லேருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு பார்ப்போம். 6 months லாஸ்ட் 6 months நடக்கிற விஷயங்கள் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 2016 February 26 நடந்த விஏஓ எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் எப்போ ஆதார் கார்டு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்தது. ஓகே, ஸோ அந்த லாஸ்ட் 6 months அதை பற்றின எந்த ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனும் நியூஸ் சேனல்ஸில் எதுவுமே டெலிகாஸ்ட் ஆகலை. அது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசப்படவே இல்லை. பட் ஸ்டில் அந்த ஒரு கொஸ்டின் வந்து வந்தது. அதனால் இது என்ன பண்ணுறோம், லாஸ்ட் 6 months அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கும் அப்படின்னா அது ஒரு ட்ராபேக்காக இருக்க போகுது நம்மளுக்கு. ஸோ இந்த மைண்ட் செட்டை வந்து நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் இந்த விஷயத்தில் டைவர்ட் பண்ணிக்கணும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்க போகிறோம்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ முழுக்க என்னெல்லாம் நம்மளால் படிக்க முடியுமோ அது ஃபுல்லாக இந்த எக்ஸாம் ஓரியன்டேஷனில் என்னெல்லாம் தேவை இது எல்லாத்தையுமே படிச்சாகணும். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய ஒரு சில பேர் ஒரு செம்ம ஐடியா பண்ணுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸை ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதத்துக்கு, இன்னும் ஒரு படி மேலே போய் 6 மாதத்துக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு படிப்பாங்க. இப்படி ட்ரை பண்ணுறது ரொம்ப தப்புன்னு மனோ சொல்கிறாரு. ஏன் தப்புன்னு அவர் சொல்கிறத இப்போ கேட்கலாம். மோரோவர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி இல்லாமல் உங்களோட ரிசல்ட்டை டிசைட் பண்ண போகிற அல்டிமேட் ஃபேக்டராக இருக்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் டு இந்த இப்போ நம்மளோட அப்கமிங் எக்ஸாம் இருக்கக்கூடிய குரூப் 1 ப்ரிலிம்ஸ் 2017 February 19 நடக்க போகிற எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 35%லேருந்து 40% ஃப்ரம் டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இதை தாண்டி இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் எக்கனாமி இது ரெண்டையும் டச் பண்ணி பார்க்கும்போது சப்ஜெக்ட்ஸ் இதில் ஓரியன்டாக இந்த 2 சப்ஜெக்ட்டும் டச் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ ஆல்டுகெதர் எப்படினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 55லேருந்து 60 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் கிளியராக ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் ஒழுங்காக படித்தா மட்டும்தான் நம்மளால் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியும். அப்புறம் மெயின்ஸ்க்கு நம்ம போகிறதுக்கு ஒரு கேட்வேவாக இருக்க போகிறது இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போது நீங்கள் ஜென்ரலாக ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எப்படி படிப்பீங்க, அந்த ஒரு ஸ்டோரியாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ரைட் ஃப்ரம் இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1885 ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுலேருந்து அதோட கண்டினியூஷன் முதல் ஐஎன்சி மீட்டிங் எங்கே நடந்தது, ஸோ பாம்பேயில் நடந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியாக ஒரு ஸ்டோரியாக கேட்டு படிச்சுட்டே வரீங்க. ஸோ இதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதும் ஒரு ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்டில் ஒன்று ஆரம்பித்து அது அந்த விஷயத்தில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே டச் பண்ணி கடைசியாக நம்மளோட இந்திய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாடுகள்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு, அதுலேருந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் வரைக்கும் நம்ம ஈஸியாக எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டாக எல்லாமே ஒன்னோட ஒன்று செயின் லிங்க் தான். இது அழகாக அப்படியே படிச்சோம்னா ஒரு எண்ட் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இன்னொரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஈஸியாக எடுத்துடலாம். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வெறும் புத்தகங்கள் மட்டும் போதாது, அதுக்கு வேற சில ப்ராக்டிஸும் இருக்கு. அது என்ன ப்ராக்டிஸ்னு இப்போ பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து முழுக்க எதுவும் புக்ஸை வச்சு படிக்க முடியாது, மெட்டீரியல்ஸ் வச்சு எதுவுமே படிக்க முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது முழுக்க உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும்தான். நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் நியூஸ் சேனல்ஸ், ப்ராப்பராக இருக்கக்கூடிய நல்ல நியூஸ் சேனல்ஸ் பாருங்கள். நியூஸ் பேப்பர்ஸில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பரை எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு ஹிண்ட்டாக எடுத்துங்க. ஸோ அந்த இன்ட்டை நீங்கள் எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்றத முக்கியமான பாயிண்ட். அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்து எழுதும்போதே இதோட கண்டினியூஷன் அந்த பேப்பரில் வேறு எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட பேப்பரில் வந்து உங்களோட எக்ஸ்போஷர் கொண்டு வந்துடணும். ஸோ அப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட் ரிட்டனில் கண்டிப்பாக யூ ஷுட் டேக் எஸ் அ நோட். அப்படி நோட்டாக நீங்கள் எடுத்து எழுதும்போது எழுது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்களே ஒரு ஆர்டிக்கல், ஏதோ ஒரு மேகசினுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதுற அளவுக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்க முடியும். உங்களோட என்ஹான்ஸ்மெண்ட் அந்த அளவுக்கு மாறிக்கிட்டே வந்துடும். நேயர்களே, இந்த வார அறிவை விரிவிசை நிகழ்ச்சியில் கல்வி, வேலைவாய்ப்பு தொடர்பான பல பயனுள்ள தகவல்களை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இணைந்திருங்கள். இது அறிவை விரிவிசை.